அஸ்ஸலாமுஅலைக்கும் வீவர்ஸ். இதை நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஊரில் பல ஆத்மாக்கள் திரிஞ்சு கொண்டு இருந்த அந்த நாள் இதுதான். அந்த நாட்டில் அந்த ஊர் இருக்கும் பல மக்களுக்கள் உயிரை ஒவ்வொரு நாளைக்கு பல உயிர்களை விட்டு கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நாளைக்கு அவங்க அந்த வீட்டு பக்கமே வராமல் இருந்தார்கள். நைட் டைமில் அவங்க வெளியாகாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்த அந்த நாட்களில் ஒரு நாளில் ஒரு திருடனும் உள்ள நுழைதான். அந்த திருடனை பேர் ருத்ராங்கி. அந்த திருடன் என்ன நான் செய்தான் தெரியுமா? வீட்டுக்குள் திருட போல மட்டும் இல்லாமல் அவங்களை உயிரோட ருத்ராங்கி அவன் அண்ணன் ஆத்மா கிட்ட கொண்டு வந்து பலியும் கொடுத்து இருந்தார்கள். நைட் டைமில் வீட்டுக்குள் இருக்கும் மக்கள் எப்படி தொலைந்து போனார்கள் என்று போலீஸுக்கு ஒரு குழப்பத்திலும் அவங்கள் அதை விசாரித்து கொண்டு வந்திருக்கும் போது ஒரு திருடன் சில நேரத்தில் சிலவங்களை வீட்டை போய் திருடுவான். அந்த வீட்டில் இருக்கார்கள் 2 மணி மாயமாக மறந்து விடுவார்கள் என்று போலீஸுக்கு தெரிய வந்துள்ளது. போலீஸு அடுத்து என்ன வீட்டுக்கு போகிறான்னு பார்த்து அவனை திருடனுக்கு மோப்பனாய் விற்று அவனை தேடின திருடனை பிடித்து கைது பண்ணி அவனை மரண தண்டனை கொடுக்கும் வழி போயிருந்தது. அது ஏன் ஒரு திருடனுக்கு மரண தண்டனை என்று தான் யோசிக்கலாம். அவ்வளோ பேரையும் அவன் அண்ணன்கிட்ட ருத்ராங்கி தான் கொடுத்து உயிரை எடுத்திருக்கிறான் என்றும் அவங்களை அண்ணனுக்கு இணையாக கொடுக்கிறான் என்று தெரிய வந்தவுடனே அவனை மரண தண்டனை விநியோகிக்கும். இன்னொரு பக்கம் ஒரு பூசாரியை வைத்து பேய் ஓட்டுவதற்கும் அனுமதிக்கிறான். ஏன் என்றால் இங்கே ருத்ராங்கிக்கு மரண தண்டனை கொடுக்க அவன் அண்ணன் எப்படியும் ஒத்துக்கொள்ள மாட்டான். அதனால் அண்ணனை பேய் ஓட்டு வைத்து அவனே காப்பாற்றிக்கிறார். ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறாங்க. இங்கே அவன் தம்பி ருத்ராங்கிக்கு மரண தண்டனை கொடுக்குறான். இப்போ மரண தண்டனை அங்கால ருத்ராங்கிக்கு நிறைவேற்றப்பட்டுள்ளது. இங்கால பேய் ஓட்டுறது வேலையும் முடிந்து அந்த பேயையும் அடைத்து வைத்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பேய்க்கு சொந்தமான எல்லா பொருட்களையும் ஒரு இடத்துக்கு குமிச்சு அந்த பேய் ஆத்மாக்களை போட்டு புதைச்சி வைக்கிறாங்க. இங்கால மற்ற ஆத்மாக்களை சிலையில் போட்டு அந்த ஆத்மா போல அடைத்து வைத்து விட்டார்கள். மற்ற ஆத்மாக்களை பொருட்களையும் இது போலையே போட்டு குடி ஒன்றை போட்டு அடைத்து விட்டார்கள். இப்போ அந்த ஆத்மாக்கு சொந்தமான பொருட்கள் எதுவும் உலகத்தில் இல்லை. ஆனால் இவங்க இன்னொன்று சொல்லிட்டாங்க. அந்த ஆத்மாவையும் நெருப்பில் போட்டு இறைச்சி விட்டார்கள். அதோட இந்த படம் முடியுது. உங்களை இன்னொரு படம் மூலம் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஃபஸ்லோ.